ஒரு நல்ல ஃபில்லிங்கான ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் இது. யூசுவலாக ஒயிட் ரைஸ் வச்சு பண்ணுற கொழுக்கட்டை. பட் நான் இன்றைக்கி மாப்பிள்ளை சம்பா அரிசி யூஸ் பண்ணியிருக்கேன். அது கூட கொஞ்சம் ஒயிட் ரைஸும் ஆட் பண்ணியிருக்கேன். நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்து பண்ணுறதுனால இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு பிடிச்சமான வெஜிடபிள்ஸை சாப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி மாப்பிள்ளை சம்பா ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நார்மல் தாளிப்பு தேங்காய் எண்ணெயில் கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு வேணும்னா போட்டுக்கலாம். நான் அவாய்ட் பண்ணுறேன். உளுத்தம் பருப்பு இது போட்டு நல்லா வறுத்துட்டு அது கூடவே மாப்பிள்ளை சம்பா ப்ளஸ் ஒயிட் ரைஸ், பச்சரிசியோ புழுங்கலரிசியோ ரெண்டுத்தையும் நல்லா ஸ்ட்ரெயினரில் அலசிட்டு அதுக்கப்புறம் அது கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் அது ரவை கன்சிஸ்டன்சிக்கு பொடிச்சிட்டு அதையும் இந்த வெஜிடபிள்ஸ் கூட கொஞ்சம் நேரம் வறுத்துக்கோங்க. பக்கத்துலேயே இன்னொரு கேஸ் ஸ்டவ்வில் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த வறுத்த அரிசி ரவையில் உப்பும் போட்டு தண்ணியை ஊற்றி வேக வைக்க போகிறோம். இதுக்கு நடுவில் ஒரு மசாலா தேங்காய், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் இதை நல்லா கோர்ஸாக கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அரிசி உப்புமா ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்சுருக்கிற பொடி அது கூட சேர்க்க போகிறோம். டுவர்ட்ஸ் த எண்டு சேர்த்தோன்னா நல்லா வாசனையாக இருக்கும். தேங்காய், ஃப்ரெஷ் தேங்காய், அப்படி இல்லைன்னா கொப்பரை தேங்காய் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா வேக விடுங்க. ஃபஸ்ட்டு ஓப்பனில் நல்லா வெந்ததுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 20 மினிட்ஸ் திருப்பி சிம்மில் வேக விடுங்க. நான் இன்றைக்கி புழுங்கல் அரிசி யூஸ் பண்ணதுனால எனக்கு ரொம்ப ரவா கன்சிஸ்டன்சியில் வரல. பச்சை அரிசி யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா ரவா மாதிரி வரும். மாப்பிள்ளை சம்பா ரவா மாதிரி வந்தது. பட் புழுங்கல் அரிசி அவ்வளோவா உடையலை மிக்சியில். அதுதான் ஒரு ட்ராபேக். அது உப்புமா பண்ணதுக்கப்புறம் கூல்டவுன் ஆனதுக்கப்புறம் அதை கொழுக்கட்டை மாதிரி கையால் பிடிச்சு இட்லி பானையில் வேக வச்சு எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான ஃபில்லிங்கான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் இது. வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுறது ஃபைபர் ரிச், தேவையான விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் கிடச்சிடும் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டில். வெள்ளை அரிசிக்கு பதில் இந்த மாதிரி ஹெல்த்தியான ட்ரெடிஷ்னல் பாரம்பரியமான அரிசி யூஸ் பண்ணால் அதில் ஃபைபர் நிறைய இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல தேங்காய் சட்னியோடவோ இல்லை புதினா சட்னியோடவோ சர்வ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கு கண்டிப்பாக மறக்காமல் லத்தூஸ் கிச்சன் வீலாகை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.